அனைவரையுமே நாங்கள் வரவேற்கிறோம். அப்போ புதிய நாளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீகா 2:13 தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு எத்தனையோ காரியங்களுக்கு ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆனால் பதில் வர முடியாதபடிக்கு ஏதோ ஒரு தடை அதில் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறாராம். இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி, ஆண்டவரே, இந்த காரியம் எனக்கு தடையாகவே இருக்கிறதே என்று சொல்லி நீங்கள் முன்னால் போங்க என்று சொல்லி பாருங்க. ஆண்டவர் இன்னைக்கு தடைகளை நீக்கி போடுகிறவர். அந்த காரியத்திற்கு முன்பாக நடந்து போவார். நீங்கள் அந்த வாசலுக்குள் உட்பிரவேசிக்கும்படியாய் கர்த்தர் தடைகளெல்லாம் நீக்கி போடுவார். அந்த தடைகளுக்கு முன்பாக நம்முடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து கடந்து போவார். அவர் முன்னணியில் நடந்து போய் எந்த காரியம் தடையாக இருக்கிறதோ அதை அப்புறப்படுத்தி போடுவார். தடைகளை நீக்கி போடுகிற ராஜா முன்னே போய் கோணலான பாதைகளை செவ்வாய்ப்படுத்தி இந்த நாளிலும் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியத்தில் காணப்படுகிற தடைகளை கர்த்தர் விலக்கி போடுவார், நீக்கி போடுவார். இந்த வாக்குத்தத்த வசனத்தை விசுவாசித்து ஒரு தடவை இந்த வாக்குத்தத்த வசனத்தை சொல்லி ஜெபித்து பாருங்க. இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். மீகா 2:13 தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். எல்லா துதிகன மகிமையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமென்.